அதை இன்னைக்கு சொல்லுகின்றேன். எனது தந்தையார் போட்டு ஆட்சியை மாற்றி காட்டி பேசாமல் யுத்தம் செய்த ஆசாமி 10 பேர் அரசியல் விட்டு மோசங்கள் பண்ணும் போது எங்கள் துறையை உச்சாலே தூக்கி போட்டு ஆட்சியை மாற்றி காட்டி பேசாமல் யுத்தம் செய்யும் பாண்டித்துறையை. சாமி சொல்லாரு, அதான் 4 லட்சம் ரூபாய் செலவழிச்சிருக்காரு. சாமி சொல்றாரு, பிச்சைக்காரனுக்கு விளம்பரம் தேவை. அந்த நேரம் வந்து விட்டுறது. ஐயா வைகுண்ட சொல்லுகின்றார், ஒரு நெல் எடுத்துடைப்பேன் நாடு தாங்காது, நாடு கேட்டுக்கொள்ளும். காளி வெள்ளம் வரும் இல்லையா, வெள்ளத்தை பாத்தீங்கன்னா சுனாமிக்கு ஓடுறான். அது ஜப்பான் பேரே நம்ம சொல்றோம். ஐயா என்ன சொல்றாரு, காளி வெள்ளம் பாத்துங்க. சுவாமி சொல்லுவார், இந்த பிச்சைக்காரனுடைய நாமம் உலகம் உள்ள வரப்போகுது. அப்ப என்ன ஆகும், இப்படிப்பட்ட தெய்வீக குழந்தைகளை ஒண்ணு சேர்த்துக்காரு. அங்கங்கே நாட்டி வைத்த ஆணிவேர்கள் வராத மந்திரிகள், அரசியல்வாதிகள், உயர் நீதிமன்ற நீதிபதிகள், அந்த கும்பாபிஷேக மலரை ஒரு 10 மலர் வராத உயர் நீதிமன்ற நீதிபதிகள் கிடையாது. உச்ச மத்திய மந்திரிகள் எல்லாரும் வருவாங்க, சுவாமியை பார்க்க போவாங்க. கோற்று காணி மடம், பெர்ஃபார்ம் பாத பூஜா. மை பாடி இஸ் திருவண்ணாமலை, என்னுடைய உடல் திருவண்ணாமலையிலும் என்னுடைய ஆத்மா காணிமடம் மந்திராலயத்தில் இருக்கின்றது என்று சொன்னார். Those who are enter into காணிமடம் மந்திராலயா will attain the spiritual entity. வாழ்க்கையில தத்துவம் என்ன, பணமோ பதவியோ ஒன்னும் நம்ம கூட வராது. ஆன்மீக தத்துவம் இறைவனுடைய திருவடி, மரணமிலா பெருவாழ், அருள் பெரும் ஜோதி, அருள் பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணையினுடைய திருவடி. அப்படிப்பட்ட திருவடி பகவான் ஆத்துமா இங்கே இருக்கிறது என்று சொன்னார். அதே போல ஐயா சொல்லியிருக்கின்றார், தென் திசையை பார்த்து கையை நீட்டமானே கடல் நோக்கி திரும்பி முகம் பார்க்கையில் தெற்கும் வடக்குமாக திருப்பதி தோணுமடா, அந்த பதி அல்லாது அதிகபதி ஒன்றுமில்லை. வந்தால் அறிவர், ஒரு கொடுமையான வார்த்தை, வராத நீராவார் சொல்லிருக்கிறார். சொன்ன வார்த்தைகள் 12 ஆண்டுகள் வசந்தன்கோ அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவங்க அந்த 12 ஆண்டுகளுக்கு முன்னாலே கும்பாபிஷேகத்துக்கு விளம்பரம் பண்ணாங்க. தெரியுமா உங்களுக்கு? பேனர் கட்டி ஊர் ஊரா பண்ணாங்க. இப்போ ஒரு தடவை தான் நான் போறேன், நான் செய்வதை செய்வேன், நீ போங்க, உங்க வேலையை பாருங்க, இங்க இருந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம், போங்க. என்ன செய்ய போறாரு, என்ன பண்ண போறாருன்னு நினைக்கிறீங்க? என்ன காலண்டர் அவருடைய பகவானுடைய படத்துக்கு கீழே அவருக்கு படம் போயிருக்கு. ஏன் சொல்றேன்னா, காந்தம் இருப்பை கவர்ந்து இழுப்பது போல தடுத்து ஆட்கொள்ளும். இப்ப ஐயா என்ன சொல்றாரு, திருப்பதி அவர் என்ன சொல்றாரு, ஐயா என்ன சொல்றாரு, இவரு சாமி சொல்றாரு, காணிமடம் வந்து அவர் என்ன சொல்றாரு, தென் திசையில் வழிகாட்டி திரும்பி முகம் பார்க்குவையில் தெற்கும் வடக்குமாக திருப்பதி தோணுமடா, அந்த பதி எல்லாது அதிகபதி ஒட்டுக்குது. நான் சொல்லல, 100 ஆண்டுகளுக்கு முன்னால சொன்னது.
இந்த பாரத தேசத்திலே யார் ஆளுவார்கள்? நேரு தேசமெங்கும் ஒரு சரீரம் ஆளக் கண்டேன் சிவனே ஐயா என்று சொன்னார். நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி ஐயா சொன்னது நடந்திருக்கு. கோட்டையிலே காலிப்படி பறக்க கண்டேன் என்னார்.